ஹலோ ஜீஸ். போன்லாம் சைலண்டா போடுங்க. அப்புறம் என்னப்பா சூட்டப்பா வரீங்க? என்ன நீங்க ஒரு 0% சிவிக் சென்ஸ். எங்களுக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்கு. அதுல பெரும் போறதுக்கு ஒண்ணு இல்லைண்ணா. ஹலோ ஜீஸ், இனி நாங்க எதை பத்தி பேச போறோம்னா சைல்ட்ஹுட் ட்ரீம்ஸ். இப்போ நாங்க என்னவா இருக்கோம், இப்போ நாங்க என்ன பண்றோம், எங்களோட சின்ன வயசு கனவுன்றது உங்ககிட்ட என்னன்னு ஷேர் பண்ண போறோம். ஸ்டார்ட் வித் பரத்ஜி. ஓகே சொல்லுங்க, உங்களோட சைல்ட்ஹுட் ட்ரீம் என்னது? சைல்ட்ஹுட் ட்ரீம் வந்து ரொம்ப சைல்டிஷா இருக்குங்க, பரவாயில்லையா? அதான் சைல்ட்ஹுட். ஓகே, ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும்ன்றதான் என்னோட ட்ரீம். எந்த மாதிரி ஆக்டர்னா, ஒரு ரஜினி சார் மாதிரி, விஜய் சார் மாதிரி, ஒரு அஜித் சார் மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஆக்டர் ஆகணும்ன்றதான் சார். விக்ரம்லாம் பண்ணா ஆக்ட் பண்ணலையா? கம்னரியா லிஸ்ட்ல எல்லாரும் வருவாங்க. யாரெல்லாம் ஆக்டர் ஆகிறாங்களோ அவங்க எல்லாருமே லிஸ்ட்ல வருவாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும்ன்றதான் ஆசை. ஆனா இன்ன வரைக்கும் அவ்வளவு டேர்னிங் பாயிண்ட்லாம் கிடையாது. சின்ன வயசுல இருந்தே எனக்கு படம் பார்க்க பிடிக்கும். ஓகேவா, லீவ்ல சண்டேஸ்ல ஒரு நாளைக்கு மினிமம் 5 படம் 6 படம் நான் டெஃபினட்டா பார்ப்பேன். காலையில வந்து 7 மணி 6, சில நேரத்துல லீவ் டைம்லலாம் 6 மணிக்கு எழுந்துருவேன். ஸ்கூல் டைம்ல கூட அந்த மாதிரி எழுத மாட்டேன். அதான் சண்டே டைம்னா 6 மணிக்கு எழுந்து டிவி போடுவேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட்லாம் போக யாரெல்லாம் அதுதான் நான் எங்க வீட்டுல நான் கொஞ்சுவாங்களா என்ன, எல்லாரும் தூங்கின்னு இருப்பாங்க. நான் ஆன் பண்ணிட்டு டிவி போட்டு பார்த்தேன். எங்க அம்மா அசிஸ்மா திட்டின்னு இருப்பாங்க. நான் அப்பயும் ஸ்லோவா வச்சுட்டு பார்த்துன்னு இருப்பேன். இந்த ஃபர்ஸ்ட்லாம் நீங்க போகோ சேனல் பாத்தீங்கன்னா தெரியும், ஹாரி பாட்டர் சீரீஸ் போடுவாங்க. ஆமா, ஹாரி பாட்டர் சீரீஸ் போடுவாங்க. ஓகேவா, காலைல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஆரம்பிப்பானுங்க, சாயந்தரம் வரைக்கும் ஓடும் அந்த படம். அது 7 உட்காந்து பார்ப்பேன் சண்டே டைம்ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணதுக்கு போனு கையில வந்துருச்சு. போன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு பாக்குற படம் தான் தெரியும். எல்லா படமும் பார்ப்பேன். ஓகேவா சாமி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். அதாவது அப்ப வந்து திருட்டுத்தனமா டிவி சவுண்ட் கம்மி பண்ணி வச்சுட்டு பாத்துட்டு அந்த மாதிரி வந்து எந்த இல்ல ரஜினி கமல் இவங்க எல்லாம் வந்து என்ன ஆக்டர் ஆனாங்க? அந்த மாதிரி நீ நினைக்கிற மாதிரி ஆக்டர் இல்ல. அது மொட்டை சாணியா? ஜானி யாருன்னு தெரியாத மொட்டை சாணி அவருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும்னு ஆசை இருந்தது. ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். நடக்கும், கூடிய சீக்கிரம் நடக்கும். ஆசை இருக்கு இப்ப வரைக்குமே இருக்கு. ஆசை இல்ல டேய், அதெல்லாம் கேட்கல. ஓகே ஜி, நீங்க சொல்லுங்க உங்களோட ட்ரீம் என்னன்றது. எனக்காவது ஆக்ட்ரஸ் ஆகணும்னு நினைச்சிருக்கீங்க? ஆக்ட்ரஸ் ஆகணும்னு நினைச்சதுல ஒருத்தனை ஆக்கணும்னு நினைச்சிட்டு. Actually, I have undergone an operation. Evening 7 o'clock, மீச அதுவே ஊதுருமா. சரி, நீங்க சொல்லுங்க உங்களோட ட்ரீம் என்னன்றது. எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து ஒரு ட்ரீம்னு சொல்லி இல்ல, ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஒவ்வொரு ட்ரீம் வந்தது. ஃபர்ஸ்ட் என் ட்ரீம் என்னன்னா, ஒரு சின்சியரான ஒரு கலெக்டர் ஆகணும். ஆமா, கலெக்டர் ஆகணும். அப்ப அதெல்லாம் தெரியாது. நல்ல ஒரு IAS கலெக்டர் ஆகணும். கவுண்டர் விட மாட்டான், விட மாட்டான். இல்ல அவன் அந்த ஜோக்க 3 வாட்டி ட்ரை பண்றான். அவனா போடவே விட மாட்டான். ஒரு சின்சியரான ஒரு கலெக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்தது. ஏன்னா அப்ப வந்து எந்த லஞ்சம் எல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. ஃபர்ஸ்ட் ஆசை அதான். அதுக்கப்புறம் வந்து துப்பாக்கி படம் பார்த்தேன். துப்பாக்கி படம் பார்த்துட்டு சரி ஆர்மி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். அதுக்கு முன்னாடி வந்து ரோபோ படம் பார்த்து ரொம்ப சயின்டிஸ்ட் ஆயிடலாம்னு நினைச்சேன். சயின்டிஸ்ட் ரோபோ கண்டுபிடிக்கலாம்னு நினைச்சேன். 7th 8th வரப்போ வந்து கண்டிப்பா ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஆயிடும். ஜானி சீன்ஸ் பார்த்திருப்போம். 7th 8th கத்தி படம் நக்கல்யா அவனுக்கு. கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்னு நினைச்சேன். கிரிக்கெட் பிளேயர் ஆகல, ஒரு மயிர் ஆக முடியல. ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஆக முடியல. அது சொல்ல மாட்டேன். ஏன்னா that's the point. ஆசை மட்டும் இருந்தது. உண்மையான பாயிண்ட். போயிட்டு எங்க அம்மாட்ட போய் கேட்டேன், மாதிரி அது வந்து கிரிக்கெட் அகாடமி சேர்த்து விடுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்ப எங்க அம்மா சொன்னாங்கன்னா, இப்போ வந்து படிப்புல ஃபோக்கஸ் பண்ணு, 12th முடிச்சதுக்கு அப்புறம் நீயே சேர்ந்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. 12th முடிச்சதுக்கு உன் இஷ்டம் பல நீயே பண்ணு பாடிட்டாங்க. எல்லா வீட்லயும் சொல்ற போய் 12th முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அவ்வளவுதான், எதுவுமே பண்ண முடியாது. ஸ்ட்ரைட்டா 12th முடிச்சா பண்ணிக்கப்பான்னாங்க. 12th முடிச்சதுக்கு அப்புறம் ஆசையே உடஞ்சு போச்சு.
நம்பர்னே தெரியல தாசண்ணா. இந்த 10th 11th வரப்பெல்லாம் வந்து ஒருத்தன் எதுவுமே ஆக முடியாது தெரிஞ்சிச்சு. சரி அட்லீஸ்ட் ஒரு நல்ல வேலைக்காச்சும் போலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சா ஒரே ட்ரீமா இருந்துச்சு. போயிட்டு இப்போதைக்கு அவ்வளவு கடமை. இன்னொன்னு 10th 11th ஜி நான் நினைப்பேனா, நான் காலேஜ் முடிச்சுட்டு சீக்கிரமா வந்து 1 lakhs சம்பாதிச்சிருவேன், ஈஸியா வந்து நான் ரிச் ஆயிடுவேன். வாய்ப்பு இல்ல ராஜா. ஒரு 25 yearsல வந்து நான் வீடு கட்டுறேன், கார் வாங்கிடுவேன், இன்னும் ஒரே பாட்டுல எல்லாம் அந்த மாதிரிதான் யோசிச்சிருந்தேன். பட் இந்த காலேஜ் முடிச்சு உடனே அந்த ரியாலிட்டி வந்து அடிக்கிறப்போ டப்பு 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 தான். டப்பால் டிப்பா அடிக்கிறப்போ என்னடா இது ஒரு 10,000 ரூபாய்க்கு சாவ வேண்டியதாகுது. இல்ல ஜி, இப்போ ஒரு நம்பிக்கை இருக்கா வாங்குவீங்கன்னு? இப்ப கூட நம்பிக்கை இருக்கு. அது தெரியல, அது தெரியல. 40 வயசு ஆகும். ஆனா நான் தான் யோசிச்சேன், ஈஸியா சம்பாதிச்சலாம் நினைச்சேன். பட் ஒரு ரியாலிட்டி வந்து அடிக்கிறப்பதான் தெரிஞ்சு குழந்தைக்கு பால் பாக்கெட் கூட வாங்க போலடா. பேம்பர்ஸ் காசுக்கே பாதி போயிருதுடா சம்பளம். பாக்கெட்டே இல்ல, அந்த மாதிரி தான் ஆயிட்டேன். அது மாதிரிதான் இருக்கேன். வீட்டுக்கு போக பஸ் டிக்கெட்டுக்கு பாக்கெட்ல சில்லறை கூட இல்லடா. பாக்கெட்டே இல்ல. இதை விட கொடுமை என்னடா இருக்க முடியும்? அடுத்து ஓகே, எனக்கு வாயில விடு மைக்க மே மாதம் ஓகேவா? ஏசி போடுங்கடா. ஜி உங்களோட கனவு இல்ல? கனவு இல்ல. எங்க வீட்டுல வந்து 3 பசங்களா, அதனால வந்து எங்க அப்பா என்ன சொன்னாரு, சும்மாவே இல்ல. பையன் வந்து போலீஸ், செகண்ட் பையன் டாக்டர். இல்ல எங்க அப்பா எங்க கிட்ட அப்படிதான் சொல்லாரு. எப்படின்னா ஃபர்ஸ்ட் பையன் போலீஸ், செகண்ட் பையன் டாக்டர், தேர்ட் பையன் வந்து லாயர் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. லாரன்ஸ் அண்ணன் தம்பி 3 பேர் இப்படிதான் சேர்த்து வைப்பாங்க. லாரன்ஸ் இல்லடா, படிக்காதவன் படம் அதேதான். ஏதோ என்ன படத்தை பார்த்தாலும் எனக்கு தெரியாது. அப்பா படம் பார்த்தாரு போல. சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஸ்கூல் டைம்ல வந்து ஒரு 6th வரைக்கும் வந்து படிச்சு டாக்டர் ஆகணும். ஒரு நீ ரெண்டாவது பையனா? உனக்கு வந்து டாக்டர் ஆமா, டாக்டர் ஆகிறோம், ஹாஸ்பிட்டல் கட்டுறோம், எல்லாருக்கும் ஃப்ரீ ஆன்சர் அந்த மாதிரி 5 ரூபா டாக்டர் ஃப்ரீயா வந்து மருத்துவத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 6வது வரைக்கும். அதுக்கப்புறம் 6வதுல இருந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நீ டாக்டர் ஆக மாட்ட. வரல, மூலையில இருக்கிறது உடம்பு கேட்க மாட்டேது. 10th வந்தவொடனே வந்து எனக்கு முடி வந்து அதிகமா வளர்க்கறது பிடிக்கும். எப்பவுமே வந்து எனக்கு பாகவதர் மாதிரி அப்படிலாம் இல்ல, கொஞ்சம் எனக்கு வெட்டினா மாதிரி தெரியாம இருந்தா எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி. ஸ்கூல்ல வந்து எப்ப பார்த்தாலும் நல்லா ஃபுல்லா வெட்டிடுவா, ஒட்ட வெட்டிடுவா. எனக்கு அது செட்டே ஆகாது, பாக்கிறதுக்கே ஒரு மாதிரி கொடூரமா இருப்பேன். எனக்கு பாக்கிறதுக்கு கண்ணாடியா பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது சரி ஓகே, ஆக்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆசையா இருக்கும். ஆக்டர்ஸா? ஆக்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆசையா இருக்கும். அவங்க எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கு முடி, எப்ப பார்த்தாலும் ஃபேஸ்லாம் வந்து க்ளோவாவே இருக்காருனாலே ஆக்டர் ஆயிடலாம். சரி ஓகே, முடிக்காக ஆக்டர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி ஆக்டருக்கு ட்ரை பண்ணீங்களா? பண்ணேன். ஆனா வந்து அப்போ இல்ல, இப்போ ஏதோ படத்துல நடிச்சிருக்கீங்களா? இல்ல, தற்குனினா அது எதுவுமே வராதுன்னு தெரிஞ்சு ஓகே நம்ம க்ளோ வித் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி விட்டேன். இப்போதைக்கு ஒரு எடிட்டர் ஆயிட்டேன். அதாவது நீங்க பாக்குற யாருஜி, நீங்களோட எடிட்டர் அவர்தான். அவ்வளவுதான், எனக்கு இதான் ஆசை இருந்துச்சு. செல்ஃப் ப்ரோமோ பண்ணிட்டான்டா அவன். இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிறேன். ஓகே ஜி, நெக்ஸ்ட் உங்களுக்கு ஜி நான் என்ன ஆகணும்னு நினைச்சேன்னா, அவர் சொல்ற மாதிரி படத்தை அப்பா ஆகணும்னு நினைச்சேன். அப்பாலாம் இல்ல, ஒரு குறிப்பிட்ட மைனர் ஏஜ் வரையும் எனக்கு அப்பா ஆகணும்னு ஆசை. எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி டாக்டர், இன்ஜினியர் சொன்னாலும் ஆசையா இருந்தேன். ஒண்ணு டாக்டர் இல்ல இன்ஜினியர், எல்லாரும் அதான் சொல்லுவாங்க, டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும், ஏதாச்சும் ஒன்று ஆகணும்னு சொல்லி. ஒரு ஸ்டேஜ் 7th 8th வரும்போது எனக்கு என்னவோ அந்த ஃபிளைட் மேல லைட்டா இன்ட்ரெஸ்ட், ஏரோநாட்டிக்ஸ்ல ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த ஆசையை கண்டினியூ பண்ற மாதிரி 11th கம்யூனிகேஷன் குரூப் எடுத்தேன். காலேஜ்லயும் படிக்கலாம்னு ஸ்டார்ட் பண்ணேன். கம்ப்யூட்டர் சேர்த்தா பிசிக்ஸ் பிசிக்ஸ் ஓகே எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் 11th ஸ்டார்ட் ஆகும்போது ஃபுல்ஃபீலா ஓகே நம்ம எடுத்துட்டோம். 10th மார்க் இருக்கல, இருந்தாலும் ஒரு ட்ரீம் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா காலேஜ்ல சேர்ந்தேன்,
மேபி காலேஜ் போன ஃபர்ஸ்ட் டே தெரிஞ்சிச்சு நீ யார் நாட்டுக்கு எழுதினா நான் உங்ககிட்ட பேக்ரவுண்ட் இருக்கணும் நம்மளோட இதுக்கு ஆக முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு அப்படியே டிராப் பண்ணிட்டு அவ்வளவுதான். வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்களாடா பாவிகளா. இந்த சொசைட்டி வந்து ஒரு நல்ல ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரை மிஸ் பண்ணிருச்சு. இந்த சொசைட்டி வந்து ஒரு கலெக்டரை மிஸ் பண்ணிருச்சு. மேபி அதுவும் இல்ல ஜி என்னோட ஃபுல்பின் ட்ரீம்ல ஏரோநாட்டிக்கல்ஸ்ல வந்து ஒரு ஃளைட்டை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணோம் ஜி. இப்போ போஜி 6 சூரிய போட்டு சூரிய மாதிரி ஜி அவர்லாம் இல்ல ஜி ஒரு ஃளைட்டை வந்து கேமரா இருக்கா கொத்தடி தாபத்துல இருக்கடா நான் பாத்துக்கிறேன்ல அந்த ஃளைட்டோட ஓனர் ஐயா சொல்ல விடுங்கய்யா. என்னோட ஒரு காலேஜ் ஒரு ஃப்ளோரா அவன் போயின்னு இருக்கான். திரும்ப நான் வரேன். வா வா வா. என்னோட ஃபுல் லைஃப் டைம் ட்ரீமா நான் என்ன ஆசைப்பட்டேன்னா ஒரு 11th to 12th வரைக்கும் ஒரு ஃபுல் பிளைனை நம்ம மேனுஃபேக்சர் பண்றோம். அதான் ஆசைப்பட்டேன். ஆனா நிறைவேறல. மேபி ஃபியூச்சர்ல பண்ணுவேலாம் தெரியல. இப்போ ஒரு ஆண்டர்பிரனர் சொல்லி ஒரு மைண்ட் செட் ஒரு டீம் இருக்கு அவ்வளவுதான். ஓகே சூப்பர். நீங்க நீங்க வந்து ஏரோப்ளைன்ஸ் நம்ம இந்தியன்ஸ் கிரியேட் பண்ண இது பண்றதே கிடையாது. அசம்பிள்லாம் கிடையாது. வாங்குறதுதான். இது ஒரு பிரதர் ஆச்சு. ரைட் பிரதர்ஸ் அவங்க கண்டுபிடிச்சாங்க. இப்போ ஆனா அதாவது நம்ம எல்லாமே வாங்குறதெல்லாம் வெளிநாட்டுல இருந்தா ஃபிளைட்டே வாங்கிட்டு இருக்கேன். சூரிய போட்டு சூரிய அவரும் வெளிநாட்டுல செகண்ட் ஹேண்ட் வாங்குறது எல்லாம் செகண்ட் ஹேண்ட் ஃபிளைட்ஸ் தான். வாங்கி இதுதான் பண்ண ஒரு ஏர்லைன் சட்டை பண்ணாரோ லைன்ஸ் இல்ல இன்ஜினியர் ஆகணும். இல்லையா நான் அவரை சொல்றேன்யா. அவன் ஏர்லைன்ஸ். சரி நீங்க சொல்லுங்க. ஏய் என்னன்னா இன்னும் சொல்லவே இல்லையா? லவடே மொத்தமா ரெடி ஆகுங்க. அவனை ஒண்ணும் தெரியாத உதவாக்காரன்னு நினைக்காத. அவன் மகா கட்டிக்காரன். உதவாக்காரன் துப்புக்கட்ட பையன். வாடா கமாண்டரா பாய்ஸ். சொல்லுங்க ஐயா. ஐயா படத்தை பார்த்தேன். மொட்டை அடிக்கணும் ஆசைப்பட்டேன். சொல்லுங்க ஐயா. கொட்டா இருக்கு. இரு மைக் ரொம்ப ஆக்ரோஷமா வேற. எனக்கு இருக்கு மைக். அதான் வைக்கிறேன். சைல்ட்ஹுட் ட்ரீம்னால ஏய் கொத்த கையெழுத்து பேசு. நீ அடிக்கிற பேசிக்கிறேன். நீ பேசுறா. கிச்சன்ல இருக்கேன். சைல்ட்ஹுட் ட்ரீம்னால எல்லாருக்குமே சொல்ற மாதிரி டாக்டர், இன்ஜினியரிங், அப்புறம் இந்த அட்வொகேட்டா எல்லாருக்கும் இந்த மாதிரி ஆகணும்னு ஆசை. ஆமா இந்த மாதிரி ஆகப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு எந்த ட்ரீமுமே ஆக்சுவலி இல்ல. அந்த டைம்ல வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் படிச்சு வீட்டுல வந்து ஒரு சண்டை ஒரு பிரச்சனை இல்லாம ஓரளவுக்கு நல்லா மார்க் எடுக்கணும் தான் எனக்கு ஒரு சஞ்சய் 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 மார்க் எடுக்கணும். மார்க் மாடு அடிக்கணும். சொல்றேன். அவன் வேணதான் வைக்கிறான். அவன் வச்சுப்பாங்க. மார்க் எடுக்கணும்னு ஆசை. ஓகேங்களா, அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா இருந்தது. அப்புறமே நம்மளுக்கு சின்ன வயசுல பாக்குறமே சொன்ன போகோ ஜெடெக்ஸ் தான் பார்ப்போம். அதுல இருக்கிற கேரக்டரை நம்ம ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டோம். லைக் முக்கியமா அந்த சக்திமான் கேரக்டர்லாம் பார்த்து சக்திமான் கேரக்டர் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. அந்த ஹீரோன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். அதுல வந்து துர்கா சாமியை வெள்ளிக்கிட்டு எல்லாரையும் காப்பாற்றுவோம். ஒரு பக்கத்துல ஒரு பார்பிகள் அது சொல்லு. அதெல்லாம் இந்த மாதிரி காப்பாற்றணும். பார்பிகள் இல்ல, அது பக்கத்துல இருந்து ஆசைதான். இந்த கதையெல்லாம் நான் கேட்கல. ஓகே, ஏன்னா கூட அவன் வீட்டுல பக்கத்துல ஒரு டெடி பேர் பொம்மை இருக்கும். லேடி பொம்மை. தப்பா இருக்குடா. இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன் இல்ல. நீ தப்பானவன் தான். ஒரு பக்கம் பார்பிகள் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் குண்டாத்த பாம்பு போட்டு யார் வந்தாலும் பாம்பு போட்டு சுத்தி வச்சுன்னு பாம்பு போடுவோம். 2 அட்டாக் இருக்கு அவனுக்கு. பார்பிகள் எல்லாரையும் மயக்கிடுவாங்க. பக்கத்துல ஒரு பார்பி பக்கத்துல குண்ண இருந்தா நல்லா இருக்கும், எல்லாரையும் காப்பாத்தலாம். அந்த மாதிரிதான் கனவு கண்டு வச்சிருந்தேன். நம்ம எதுக்கு வேலைக்கு தான் போயிட்டு எல்லாரையும் காப்பாத்தலாம், நமக்கு காசு கொடுக்க போறாங்க, அது நல்ல வேலையா இருக்குமே. இவனே பேங்க்ல போய் காசு எடுத்துட்டு வந்துருவான். ஆமா சரி, எல்லாரையும் மயக்குவோம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கரெக்டா ஈஸியா வாய்க்கலாம் அப்படி வச்சுதான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கு பார்வை வரணும்ன்ற ஆசையே இல்லை. நீ வந்தாலே மயங்கிடுவா. டேய் அறிவு இருக்காடா உனக்கு? டேய் நீ புஜ்ஜி பாபு சிஸ்டர் தானே? புஜ்ஜி பாபு தான்டா. வாழ்ந்தா ஏன் கூட தான் வாழணுமா? வா வந்து வாழ்ந்துக்கடா. இந்த கரீனா சோப்ரா இருக்கும்ல, அதான் இந்த நாய். ஓகே ஃபைன். வருஷம் போக
நமக்கு தெரிஞ்சதுன்னா தான் ஆகலாம். ஃபர்ஸ்ட் 10th நல்ல மார்க் எடுக்கலாம் சொல்லி நல்ல மார்க்கும் எடுத்தேன். உள்ள மார்க் எடுத்தீங்களா? அதெல்லாம் சொல்ல அதெல்லாம் வீடியோல சொல்ல மாட்டேன் நான். ஏன்னா அடுத்து என்ன கேட்டீங்கன்னா அவளை பார்த்தா இவன் பெரிய இவன் அங்கடா, இவனை பார்த்தா இவன் டேய். அப்புறம் வருஷம் போக போக ரியாலிட்டி புரிஞ்சுது. என்னால சக்திமான் ஆக முடியல, அதனால நான் பேட்மேன் ஆயிட்டேன். ஏன்னா நான் நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுதாங்க என்னோட ட்ரீம். அது பாட்டுன்னு போயிட்டு இருக்குங்க. காலையிலே ஆயிப்போச்சு. நீ போய் ஹாய் போ. எனக்கு வரல. போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? ஓகே ஜீஸ், எங்க எல்லாருக்கும் வந்து ஒருத்தர் ஆக்டர், இன்னொருத்தர் இன்ஜினியரிங், இன்னொருத்தர் என்ன ட்ரீம் சொல்ல தெரியாம இருந்தாரு. உங்களோட ட்ரீம்ஸ் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம் உங்களுக்கு எல்லாரும் எப்படி இருக்குன்னு சொல்லி. நன்றி. அச்சீவ் பண்ணுமா அது தேவையில்ல. அது நாங்க 5 வருஷத்துக்கு அப்புறம் வர்றோம். ஓகேங்களா? ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்க என்னவா ஓகேங்களா? 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வேணா திரும்ப டீனேஜ் ட்ரீம்ஸ் என்னன்றத போடுவோம். ஓகே ஓகே, நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். கீழே கமெண்ட்ல சொல்றோம் நீங்க ஆய் கதை பேசுறது. நீங்க உங்க வீட்டுலாம் போயிட்டு சைல்ட்ஹுட் ட்ரீம்ஸ் பத்தி பேசுறத பாக்குறேன் தெரியுமா? எங்க புத்திய பியாலே வச்சுக்கணும் நான் ஆயே பெட்டரா பாட்டு போடுங்க. இந்த வீடியோக்கு வந்து பாட்டு